பிரைஸ் அலாட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த நம்ம தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானோர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 130 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே கடந்து வரவிடாத அளவுக்கு வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய அம்புகளையும் இயேசுவின் நாமத்திலும் முந்தி கட்டுகிறோம். கர்த்தாவே நீங்க பேசுங்க ஏசப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்காக காத்திருங்கள், மனிதனுக்காக இல்லை. கர்த்தருக்காக காத்திருங்க. இன்னைக்கு இவங்க இதை செஞ்சிருவாங்க, இன்னைக்கு இவங்க கிட்ட இதை பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் ஆத்மா, உங்கள் ஆத்மா கர்த்தரை நோக்கி இருக்கட்டுங்க, மனிதனை நோக்கி இருக்கக்கூடாதுங்க. மனித உலக மாயை, உலக அன்பு மாயைங்க. உலகத்தில் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நான் பார்த்துக்குவேன், இல்லவே இல்லை. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாதுங்க. அந்த வார்த்தையை நம்பிடுங்க. கர்த்தருக்காக கற்றுக்க. ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் என் கூட என்னப்பா பேச போகிறீங்க? அப்பா நீங்கள் இன்னைக்கு என்னை எப்படிப்பா நடத்த போகிறீங்க? ஏசப்பா நான் என்ன உடுத்தணும் டாடி, நான் என்ன சாப்பிடணும், எல்லாவற்றையும் அவர்கிட்ட கேட்டு அவருக்காக காத்துருங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, வாக்குத்தத்தம் நிறைவேறல, இல்லை நிறைவேறும். உங்களை உருவாக்குறாரு. தாமதிச்சாலும் அது கண்டிப்பாக குறித்த காலத்தில் உங்களுக்கு வந்து நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 6 மாதம் எவ்வளோ அழகாக உங்களை காத்து நடத்தி வந்தாருங்க. இந்த 7ஆம் மாதத்துக்குள்ள உங்களுக்கு தர வேண்டிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து தேவன் கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் நீங்கள் இருங்க. அதே அடுத்த அதிகாரத்தில் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கணும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்க. ஆமாங்க, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்குங்க. நைட்டு இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு தூக்கமே வராது, சில பேர்த்துக்கு போராட்டங்களாக இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்தா பிரச்சனைகளாக இருக்கும். எஸ்ப்பா என்னை எப்படியாவது விடிஞ்சிடணும், ஒரு பயம் இருக்கும், ஒரு திகில் இருக்கும். ஆனால் பார்த்தா இதில் வந்து ஜாமக்காரவங்க வந்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்க ஜாமக்காரனை பாட்டிலும் அதை விட அதிகமாக ஜாமக்காரன் எப்போ விடிஞ்சிரும்னு கூட நினைக்கலாம். அடுத்தது எப்படா விடியும், காலையில் எப்படா வரும்னு நினைக்கலாம். இல்லவே இல்லைங்க. உங்கள் ஆத்மா எப்படி இருக்குன்னா ஆண்டவருக்காக காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வேற என்னமே இன்னைக்கு இந்த காலை வேளையில் சொல்கிறேன். ஏசப்பா சொல்கிறாங்க, உங்கள் ஆத்மா எங்கே இருக்கணுமோ ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கணுமா. யார் உலகில் 1000 பேர் 1000 வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் காதில் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து முகத்தை சொல்லிக்கக்கூடாது, அவங்கள்ட்ட அந்த வார்த்தையை வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்டை இன்னும் நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க. காத்திருங்க காத்திருங்க காத்திருங்க. கழுகை போல உயர 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 எழும்ப தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவர் வார்த்தைக்காக காத்திருங்க, அவரோட அபிஷேகத்துக்காக காத்திருங்க, அவர் வல்லமைக்காக காத்திருங்க, அவரோட பிரசன்னத்துக்காக காத்திருங்க, அவரோட அப்பா தகப்பை மகிமை மேலே மகிமை இறங்குவதற்காக காத்திருங்க, அக்கினி அபிஷேகத்துக்காக காத்திருங்க, அவரோட ஒவ்வொரு நிமிஷம் அவரோட சத்தத்தை கேட்க காத்திருங்க. அவர் எப்படா என்னோட பேசுவார் என்று அந்த பேசுகிற சத்தத்துக்காக காத்திருங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது காத்திருங்க. உங்களோட குடும்பங்களை தலைக்க காத்திருங்க. உங்களோட குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் அப்பா இதை விட முடியலையே என்று உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த சமூகத்தில் விடுறதுக்காக நீங்கள் காத்திருங்க. ஏசப்பா சமூகத்தில் பாதை ஒன்றை பிடிச்சு கொண்டு காத்திருங்க. அவர் உங்களுக்கு இந்த நாளில் விடுதலை உண்டாக்கி கொடுக்க போறாருங்க. ஏசப்பா இந்த காலை வேளையில் நீங்கள் பேசின அந்த 3 காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது கர்த்தருக்காக காத்திருக்க சொல்லி டாடி. அப்பா உங்களோடு நாங்கள் உட்கார்ந்திருந்த தகப்பனே ராஜா, ஏசப்பா நீங்க பேசுகிற வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கோம் தகப்பனே. அப்பா அடுத்ததாக எங்க ஆத்துமா தகப்பனே உம்மோடு கனெக்டா இருக்கணும் தகப்பனே. எங்க ஆத்துமா தகாடு மாறாக போகக்கூடாது தகப்பனே. மனிதன் நோக்கி காத்திருக்க கூடாது தகப்பனே. உங்களுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ட் தகப்பனே ராஜா, பரலோகத்துக்கு உங்களுக்கு இருக்கிற கனெக்ட்ல சரியாக ஒவ்வொருத்தரும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. 3வது காரியமாக தகப்பனே, உலகத்துல இருக்கிறவங்க தகப்பனே எப்பொழுது விடியும் விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கலாம் டாடி. ஆனால் நாங்க என் தேவன் எப்பொழுது என் கூட பேச போறாரு, எப்பொழுது இந்த விடிய காலத்தில் என் தேவன் என்னோட இடைப்படுவார், எப்பொழுது என் தேவ சத்தத்தை கேட்கலாம், எப்பொழுது அவர் முகத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி எங்க ஆத்மா அவரைக்காக காத்து கொண்டிருக்கிற ஆத்மாவா நீர் மாற்றி கொடுக்குறீங்க டாடி. டாடி இந்த காலை வேளையில் இந்த 3 காரியங்களை சொன்னீங்க. இந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவிக்குரிய பிள்ளைகளும் சரி இதை ஒரு ஆர்வத்தோடு ஒரு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே என் தேவ ஜீவ நீரூற்றை ஊற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க இந்த 3 காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கடந்து செல்வதற்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. நீங்க பேசின வார்த்தைக்கு உங்களுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.